பிரைஸ்லாட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமையாக. தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வருகிறோம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது தேவன் தாமே நமக்கு ஒரு பெரிய காரியங்கள் செய்கிறார். இந்த நாளில் கூட வேதத்தை கொண்டு தேவன் நமக்கு நிறைய நேரங்களில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். நாம் கற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தைகள் நாம் படிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களை தேவன் நமக்கு புரிய வைக்கிறார். அந்த புரிந்து கொண்ட வசனங்களை வைத்து நம் தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது தேவன் இன்னும் உங்களை ஆஸ்வத்து உயர்த்த வல்லவராக இருக்கார். இதனால கூட எரேமியா புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்போது பாருங்க, நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கவனிங்க, தேவன் எதை நினைத்திருக்கிறாராம்? உன்னுடைய பக்தியை நினைத்திருக்கிறாராம், உன்னுடைய நேசத்தை நினைத்திருக்கிறாராம். அங்கே எங்கே நினைத்திருக்கிறாராம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விதைக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ பக்தியாக இருந்தீங்க. இன்னைக்கு நான் உன்னை விதைப்புக்குள்ளே கொண்டு வந்து உன்னை ஆசுவாதம் வைத்து உன்னை உயர்த்தி வைத்து உன்னை கனப்படுத்தி வைத்திருக்கும் போது நீங்கள் எப்படி மாறுங்கன்னா, இன்றைக்கு நீங்கள் பக்தி அற்றவர்களாய் மாறுகிறீர்கள். இன்றைக்கு நிறைய குடும்பங்கள் பாருங்க, தேவனை தேடுவது குறைவாய் மாறிவிடுச்சு, தேவனோடு கூட நெருங்குவது குறைவாய் போயிடுச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அன்றைக்கு இருந்த பக்தியை விட இன்னும் அதிகமாய் பக்தி உள்ளவராய் மாற வேண்டும். அந்த பக்தி உள்ளவராய் மாறுவதற்கு உங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொள்ள வேண்டும், பிரயாசப்படும். கவனிங்க, அந்த வேதத்தில் அதிகமாக அந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ளும். நீ விதைக்கப்படாத ஒரு இடத்துல இருக்கும்போது, அங்கே ஒன்றுமே ஒன்றுமே இல்லாத இடத்துல நீ இருக்கும்போது என்னன்னா, என் மேலே ரொம்ப பக்தியாக இருந்த, என் மேலே நேசமாக இருந்த, அது ரொம்ப அவருக்கு பிடிச்சிருக்கு, அதை அவர் விரும்புகிறார். இந்த நாளில் கூட பாருங்க, நீங்கள் பக்தி குறைவாக இருப்பீங்கன்னா பக்தி உள்ளவர்களாய் மாற்றி கொள்ளுங்கள். நீங்கள் பக்தியாக இருப்பதை தேவன் விரும்புகிறார். அந்த பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை தேவன் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, பக்தி 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 பக்தின்னு சொல்றாங்க. ஆனால் பக்தி உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னு பாருங்க, வேதத்தை இன்னைக்கு பிரிக்காதவே பக்தின்றாங்க. முதல் பாருங்க, ஜபம்லாம் இருந்திருக்கும், வீடுகளில் ஜபம் இருந்திருக்கும், பாடல் சத்தம் இருக்கும். இன்னைக்கு பாடல் சத்தம் இல்லை, ஜபம் இல்லை, எல்லாம் குறைந்து போயிடுச்சு. எப்போ ஆலயம் சீக்கிரமாக முடியுமா அப்படி அந்த சீக்கிரமாக முடியுமான்னு சொல்லிட்டு சபையை விட்டு வெளியேறுவதற்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கு. நல்லா கவனிங்க, பக்தி உள்ளவர்கள் பாருங்க, சபையோடு ஐக்கியப்படுவார்கள், தேவனோடு கூட நெருங்குவார்கள், அவர் ரொம்ப நேரம் ஆலயத்துக்குள்ள இருப்பதை ஆசைப்படுவார்கள். ஒரு நாள் ஆலயத்துக்குள்ள இருந்த நீ ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டாலும் மகிழ்ச்சியா இருந்தனே, இன்றைக்கு அந்த வார்த்தைகளை கேட்க மனம் இல்லாமல் ஏதாவது ஊரு கதைகளை பேசினா அதை இன்ட்ரெஸ்டாக கேட்டுன்னு உட்காந்துக்கிற ஒரு கூட்டம். அப்படி இருக்கக்கூடாது. அதெல்லாம் பக்தி. அந்த பக்தியை தேவன் விரும்பல. கவனிங்க, வெளிப்படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, 2ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆதியில கொண்ட அன்பை விட்டு விட்டா என்று உன் பேர்ல எனக்கு குறை. அப்போ ஆதியில ஒரு அன்பு இருந்தது, அந்த அன்பு இப்ப என்ன பண்ணுச்சு? குறைந்து போயிடுச்சு. அப்போ ஆதியில இந்த பக்தி இருந்தது, ஆதியில இந்த நேசம் இருந்தது. இது ரெண்டையும் சேர்த்து தான் சொல்ற அன்பு என்று சொல்லுகிறார். அன்றைக்கு தேவன் மேல அதிக அன்பு வைத்த நீ இன்றைக்கு ஏன் இந்த அன்பு எங்க போயிடுச்சு? உன் அன்பை யார் மேல வைத்திருக்கிறார்? இல்லைங்க, அந்த வீட்டை கட்டணுங்க, அந்த வீட்டை வாங்கணுங்க, எப்படியாச்சும் மரிப்பதுக்குள்ளாக வீட்டை கட்டினோம், பிள்ளைகளை திருமணம் பண்ணோம், இதுல தான் உன்னுடைய அன்பு, இதுல தான் உன்னுடைய நேசம், இதற்காகத்தான் பிரயாசம். இன்றைக்கு நிறைய பேருடைய அன்பு குறைந்து போகுது தேவன் மேல. அதனால தான் பைபிள் படிக்கிறது குறைஞ்சி போச்சு. நான் திரும்ப சொன்னா, பைபிளை படிக்கணுன்ற விஷயத்துக்காகத்தான் பயன்படுத்துறேன். இந்த பைபிள் படித்தால்தான் தேவனை அறிகிற அறிவிலே வளர முடியும். பைபிள் படித்தாதான் தேவன் யார் என்பதை தெரிந்து கொள்ளணும். தேவன் சொல்ற பாருங்க, கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளோம்னா நாம் நிறைய நேரத்தில் விடுதலையாக்கப்பட மாட்டோம். இந்த சத்தியம் உனக்குள்ள இல்லைன்னு சொன்னா உன் வாழ்க்கையில குறைவுகள் ஏற்பட்டுவிடும். அப்படி நீ இருக்கக்கூடாதபடிக்கு சத்தியங்களை ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். அப்ப தேவன் ஜனங்களை சாவதை விரும்பவில்லை. அப்ப ஜனங்க எங்க சாகுறாங்க, எப்படி சாகுறாங்கன்னு சொன்னா, இந்த அறிவு இல்லாமதுனால, வேதம் என்ற அறிவு இல்லாமல் போனதுனால. கவனிச்சுல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபைக்கு போது பெரிதல்லங்க, ஒவ்வொரு நாளும் உன் வீட்டுக்குள்ள சபையாய் மாற்றிக்கொண்டு உன் வீட்டில் வேத புஸ்தகத்தை எடுத்து படித்து பாடி கர்த்தரை துதித்து நீங்கள் ஜபிக்கிற ஒரு குடும்பமாய் மாற வேண்டும். நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்த வேண்டும். உங்களையே இன்னைக்கு ஒரு ஆள் வந்து நடத்துகிற அளவுக்கு நீங்கள் மாறிடுறீங்க. இன்னைக்கு
நீங்க எப்படி மற்றவங்களை நடத்த போறீங்க? நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டால், இந்த சத்தியத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா, நீங்க மற்றவர்களை சத்திய வார்த்தைகளை கொண்டு நடத்தலாம். இன்றைக்கு நிறைய பேர் நடத்தணும் பிரயாசப்படுறாங்க. பாருங்க, சாப்பாட்டை கொடுத்து அவங்க என்ன பண்ணாங்க, வழிநடத்தணும் பார்க்குறாங்க. ஒரு சிலர் பணத்தை கொடுத்து வழிநடத்தணும் பார்க்குறாங்க. ஒரு சிலர் பாருங்க ஏதாவது துணிமணிகளை கொடுத்து இதெல்லாம் கொடுத்தாலும் அவங்க சத்தியத்துக்குள்ள நடக்க மாட்டாங்க. இவங்க இப்படியாப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே நீங்கள் என்ன பொருளை கொடுத்தீங்களோ அந்த உலக பொருள் மேலேயே ஆசைப்படவர்களாய் வந்து எப்போ பாரு அதெல்லாம் தேவை 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 இதுக்காகவே வருவாங்க. அவங்க தேவன் மேல் அன்பு வைத்து வரவில்லை. எது மேலே அன்பு வைக்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க பார்த்தியா பொருள், அதற்காக உங்க கிட்ட அன்பு. நீங்கள் கொடுக்காம நிறுத்தி பாருங்களேன், நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன், ஒன்றும் வர மாட்டேன் போ அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, நான் நீ எதுவுமே தர மாட்டேற பார்த்தியா, எதுக்காக வந்தாங்க பார்த்தீங்களா? நான் சொல்கிறேன், நீங்கள் சத்தியத்தில் வளர்ந்து சத்தியத்தை கொடுத்து ஒருத்தவங்களை நடத்தி பாருங்க, இந்த சத்தியத்துக்காக சபையில் காத்திருப்பார்கள். நீங்கள் தேவனை விட்டு பின்மாற்றமாய் போனால் கூட அவர்கள் போக மாட்டார்கள். ஏன்னா அவர்கள் சத்தியத்தின் மேல் அன்புள்ளவர்களாய் சத்தியத்தை நேசிகளாய் மாறிக்கிறார். இன்றைக்கு தேவனை பிள்ளைகளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சத்தியத்தில் வளர கற்றுக்கொள்ளுங்கள். சத்தியத்தை பிடித்துக்கோங்க. சத்தியங்களை வழிநடத்தும். சத்தியத்துக்குள்ளாக வளர்வதற்கு ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட வேண்டும். கவனிங்க, உங்களுடைய பக்தி இன்றைக்கு கவனிங்க, எப்ராயிம் பார்த்து ஆண்டு கேட்கிறார். இந்த எப்ராயிமோட பக்தி குறைந்து போகிறதை பார்க்கிறார். 6ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் வாசிங்க. எப்ராயிமே உனக்கு என்ன செய்வேன், யூதாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையில காணும் மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியை போலவும் ஒழிந்து போகிறது. கவனிங்க, பக்தியானது ஒழிந்து போகிறதா? காலையில பார்க்கிற ஒரு மேகத்தை போலவும் விடிய காலத்தில் தோன்றுகிற ஒரு பனியை போலவும் இது ரெண்டும் ஒழிந்து போகிறதா இருக்குது. அப்போ கொஞ்ச நேரம் என்ன பண்ணுதுன்னா ஒரு மேகம் காணப்படுது, கொஞ்ச நேரம் பனி காணப்படுது, ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணல இல்லை. இது எப்ராயிம்குள்ள இருந்த பக்தி, இஸ்ரவேலுக்குள்ள இருந்த பக்தி இப்படியாப்பட்ட பக்தியா இருக்கிறது. ஏன் இந்த எப்ராயிம் பார்த்து சொல்றாரு, அந்த கோத்திரங்கள்ல 10 கோத்திரங்கள் பிரிக்கப்படுது, 2 கோத்திரம் பிரிக்கப்படுது. இந்த கோத்திரங்கள்ல இஸ்ரவேல் கோத்திரங்கள்ல பெரிய கோத்திரமா எப்ராயிம். அதனால எப்ராயிமை ஒப்பிட்டு காமிப்பார். எப்ராயிமை சொன்னாலும் இஸ்ரவேலை சொல்வதும் ஒண்ணுதான். எப்ராயிம்னா எப்ராயிம் மாற்ற சொல்ல, இந்த எப்ராயிம் பார்த்தீங்கன்னா சொல்லும் போது என்ன சொல்ற, உன்னுடைய பக்தி அப்படி இருக்கு. யூதாவே உன் பக்தி இருக்கு. 2 கோத்திரங்கள் பிரிக்கிறாங்க. இது இஸ்ரவேல் கோத்திரம், 10 கோத்திரத்துக்கு இஸ்ரவேல் கோத்திரம். இந்த கோத்திரத்துல எப்ராயிமை மேம்படுத்துகிறார். அந்த 2 கோத்திரத்துல பாருங்க, அங்க மேம்படுத்தும் போது அங்க சொல்றாரு, யூதா உங்களுக்கு நான் என்ன செய்வேன், என்ன செய்யணும், என்ன செய்ய முடியும், உன் பக்தி எப்படியாப்பட்ட இருக்குது. எப்ராயிம் உன் பக்தி எப்படி காலில் காணுகிற ஒரு மேகத்தை போல இருக்குது. யூதாவே நான் என்ன செய்ய முடியும், காலையில விடிய காலத்தில் தோன்ற ஒரு பனியை போல ரெண்டும் ஒழிந்து போகிறதா இருக்குது. அப்போ பக்தி இவருடைய வாழ்க்கையில குறைந்து போகிறதா இருக்குது. இன்னைக்கு பக்தி இல்லாத ஒரு ஜனங்களாய் வாழ்கிறார்கள். இந்த பக்தி குறைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏன் இந்த பக்தி குறைவு? இந்த பக்தி குறைவுக்கான காரணம் அதுல 10ஆம் வசனம் வாசிக்கும் போது பாருங்க, பயங்கரமான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தாரில் கண்டேன், அங்கே எப்ராயிமின் வேசித்தனம் உண்டு, இஸ்ரவேல் தீட்டுப்பட்டு போயிற்று. இப்போ எப்ராயிமுக்கு ஏன் செய்யும்னா, எப்ராயிமுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா ஒரு வேசித்தனம் உண்டாகிறது. இந்த வேசித்தன காரியங்கள் பாருங்க, பக்தி உள்ளவருடைய வாழ்க்கையில வேசித்தனம் எப்படி வரலாம்? இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா இந்த வேசித்தனத்தின் காரியங்கள், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்துட்டாலே விபச்சாரம் செய்து விட்டாய் என்று சொல்லுகிறார். அப்போது இன்னைக்கு பாருங்கள், சத்தியம் தெரியும், வார்த்தை புரியும், எல்லாம் தெரியும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க, அதெல்லாம் செஞ்சேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மனதுக்குள்ளே தாங்களே என்ன பண்ணுறாங்க, ஒரு காரியங்களை நினைச்சு கொண்டு அவர் செய்வது கரெக்ட் என்று ஒத்துக்கொள்கிறாங்க. இல்லைங்க, எவ்வளோ சொல்கிறாங்க, நீங்கள் பேசுவது நியாயம் என்று ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாக இருக்கட்டும். அதுபோல தேவனுடைய வார்த்தைகள் என்ன சொல்றதோ அப்படிதான் நான் வாழ்வேன் என்று சொல்லி உங்களுடைய மனதுக்குள்ள அப்படி தோணுனா கூட நீ பேசுகிற காரியம் நியாயம் என்று ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, விட்டு விலகி ஒரு பரிசுத்தத்துக்குள்ள இருங்க. அவருடைய வேசித்தனத்தை பார்க்கிறார். அவர்கள் வேசித்தனமாய் நடக்கிறார்கள், அவர் வேசித்தனமாய் வாழ்கிறார்கள். கவனிங்க, இவருடைய பக்தி பாருங்க எவ்வளவு சீக்கிரம் குறைந்து போகிறது. இவ்வளோ நேரம் பக்தியா இருந்தா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தவறான காரியத்தில் ஈடுபட்டான். இஸ்ரவேல் மக்களும் இப்படியாப்பட்டவர்கள் தான். இஸ்ரவேல் மக்கள் பாருங்க தேவனை அப்படி உயர்த்தி ஆர்ப்பரித்து தேவனை மையப்படுத்துறார்கள். தேவன் அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறார். அவர்கள் விடுதலை ஆக்கும் போது அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் தேவனோடு கூட பழகிறார்கள், தேவனை நேசிக்கிறார், தேவன் அவர்களோடு கூட தான் வருகிறார், அவருடைய தேவைகளை சந்திக்கிறார், அவர்கள் கேட்கிற காரியங்களை தேவன் கொடுக்கிறார், அவர்களுக்கு வேண்டியதை தேவன் தந்து அவர்களை வழிநடத்தினார். அப்படி தந்த தேவனை மகிமைப்படுத்துறார். பின்னாடி பாருங்க, பார்வன் துரத்தி கொண்டு வராங்க, அவருடைய சேனை துரத்தி கொண்டு வருது, பயப்படுறாங்க. அப்புறம் பாருங்க தேவன் ஒரு பெரிய காரியம், செங்கடலை 2ஆய்
பிரிய செய்தார். அதற்கு நடுவில் இஸ்ரவேல் மக்களை கடக்க செய்தார். பின்னாடி வரவுல எல்லாம் முழுகடித்து போட்டார். பார்த்து ஆண்டவர் அவ்வளோ பக்தியா பேசுறாங்க, அவ்வளோ பக்தியா நடக்கிறாங்க, அவ்வளோ பக்தியா பேசியிருந்தவங்க, மகிழ்ச்சியா பேசி கொண்டிருந்தவங்க. நீங்க யாத்திரா புஸ்தகம் 5 அதிகாரம் 1, 2, 3 வாசிச்சீங்கன்னா அங்கே அவர்கள் புகழ்ச்சியாய் பேசுவார்கள், தேவனை மகிமைப்படுத்துவார்கள், தேவனை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி உயர்த்தி கொண்டிருக்கிறவர்கள் அவர்களை அமிழ்த்து போட்டு விட்டார். எங்கள் எதிரிகள் எல்லாம் அமிழ்த்து போட்டு விட்டான்னு சொல்லிட்டு மீரியாம் பாட்டு பாடினு அப்படியே சந்தோஷமா வராங்க. அப்படி பேசி கொண்டு வந்தவங்க 22ஆம் வசனத்துக்கு வரும்போது தேவனை திரும்பவும் அப்படி குறை சொல்லுவர்களாய் மாறுவார். அது ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு வரார்கள். பிரயாணப்பட்டு வருகிற வழியில அவர்கள் என்ன பண்ண, 3 நாள் தண்ணி இல்லை. இந்த தண்ணி இல்லாம போனதுனால இப்ப தேவன் என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்க முறுமுறுக்கிறவளாய் மாறிவிட்டார். பார்த்தீங்களா, பக்தி குறைந்து போகிறது, இந்த பக்தி ஒழிந்து போகிறது, இந்த பக்தி அவருடைய வாழ்க்கையில் இல்லாமல் போகிறது. இன்றைக்கு வாழ்க்கையில தேவைகள் சந்திக்கப்படும் போது தேவனை நோக்கி பார்க்கிறாய், தேவைகள் குறையும் போது ஆமா கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று எண்ணிக்கொண்டிருக்காயா? சொல்லாத சொல்லாத, தேவனை மயம்படுத்து. கவனிங்க, நாங்கள் சபை கட்டும்போது ஒரு நாள் அடித்தளம் போட்டோம். அடித்தளம் போடப்பட்டு வேகமாக கொஞ்சம் வேலை நடந்து, அப்புறம் அந்த பேஸ் மட்டத்துக்கு மண் போட முடியல, அப்படின்னு நின்று போச்சு. வைத்த காலங்கள்லாம் அப்படி என்ன பண்ணுச்சுங்க, உழுது போய் அந்த கம்பிங்கெல்லாம் ரிங்கெல்லாம் இறங்கிச்சு. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. நான் அதனால் என்ன பண்ணேன், தேவனை எந்த நாளும் எப்பவுமே முறுமுறுக்க மாட்டேன். தேவனுக்கு தெரியும் எப்போ செய்யணும்னு சொல்லிட்டு. அவர் தேவன் அதை செய்து கொடுப்பார். வெயிட் பண்ணுவோம். எத்தனை நாளானாலும் தேவன் எங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். அந்த இடத்துல ஆலயத்தை என்ன பண்ணுவோம், திரும்ப கட்டுவோம், அந்த ஆலயம் விரிவடையும், அந்த ஆலயத்தை பெருசாக மாற்றுவார்ட்டு. நாம பக்தியை குறைந்தவளாய் மாறவே கூடாது. எப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையில தேவைகளுக்கு மாத்திரம் தேவனை தேடுகளா இருக்கக்கூடாது. ஒரு தேவை என்று சொன்னால் தேவன் மேல பக்தி உள்ளவர்கள் போல நீங்க எப்போ உபவாச கூட்டம் வரும்னு சொல்லிட்டு ஓடி வந்து அமர்ந்து உபவாச காத்து ஏசப்பா நீங்க தப்பா நீங்க தப்பா நீங்க தப்பா நீங்க தப்பான்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அடுத்த நாள் தேவைகள் சந்திக்கப்பட்டு அந்த தேவைகள் பின்னாடி ஓடுகிறவளா இருக்கக்கூடாது. அந்த லோனுக்காக தான் வந்த லோன் அங்கே கட்சிச்சு இப்போ வர சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓடி இருக்கக்கூடாது. ஒரு சில பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை நாளில் திருவந்து பந்தி அதை மிஸ் பண்ணிட்டு இடம் வாங்குற இடத்துல அவங்க புரோக்கர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ பாருங்க, இவங்கெல்லாம் பாருங்க பைபிளை தூக்கி அப்படி பக்தியா படிப்பாங்க. ஆனா இவங்க தேவைகள் ஒன்று வந்தால் அந்த இடத்துல தேவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறொன்றுக்கு. அப்ப ஒழிந்து போகிற ஒரு பக்தி இருக்குமானால் உனக்கு தேவனை என்ன செய்ய முடியும்? யாரை பார்த்து சொல்றார்? தம்முடைய ஜனமாய் பிரித்தெடுத்த இஸ்ரவேலை பார்த்து சொல்கிறார். தம்முடைய ஜனமாய் பிரித்தெடுத்த யூதாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்வேன் எப்ராமே, யூதாவே நான் உனக்கு என்ன செய்வேன்? உன் பக்தி குறைந்து அப்ப பக்தி ஒரு மனுஷனுக்குள்ள குறைந்து போகுமானால் அவனுக்கு தேவன் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய முடியும்? உனக்கு பக்தி இல்லையே. ஒரு பக்தி தான் ஒரு மனிதனுடைய தேவையை சந்திக்கக்கூடியது. அந்த பக்தி உள்ளவனுக்கு தான் தேவன் என்ன பண்றது, தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு நாள் தேவனை தேடும் போது, தேவனோடு கூட பழகும் போது, அவரோடு கூட வந்து ஞானஸ்தானம் பெறும்போது, அவரை நீ ஏற்றுக்கொள்ளும் போது இருந்த நேசம் எங்க போச்சு? அந்த நேசம் எங்க போச்சு? அன்னைக்கு அவர் மேல பக்தியா ஓடனிய என்ன சொல்லுவாங்க, சர்ச்சில் என்ன கற்றுக் கொடுப்பாங்க, என்ன காரியங்களை பாடுவாங்க, நான் தேடி ஓடனியே, அந்த பக்தி எங்க போச்சு? அன்னைக்கு ஆலயத்தை விட்டு வந்தா கூட இந்த இயேசு மேல ஒரு பற்றுதலா இருந்தியே, அந்த நேசம் எங்க போச்சு? படுத்து தூங்கினா கூட அவரை பத்தி நினைச்சுனே இருந்தியே, அந்த நேசம் எங்க போச்சு? காலையில் எழுந்த உடனே ஜபத்தில் போய் உட்காந்தியே, அந்த பக்தி எங்க போச்சு? உடனே நான் கேட்கிறேன், பதில் சொல்லு. இந்த காரியங்களை நீ திரும்ப கொண்டு வருவீர் என்று சொன்னால் இன்னைக்கு தேவன் உனக்கு அற்புதம் செய்வார், உனக்கு நன்மை செய்வார். நீ எதை கேட்கிறியோ அதை தருகிற ஒரு தேவனாய் மாறுவார். அதான் கேட்கிறார், இப்போ பக்தி இல்லையே நான் உனக்கு என்ன செய்வேன்னு கேட்கிறாரு. பக்தி இல்லாதவனுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். பக்தி உள்ளவனுக்கு தேவன் தேவைகளை சந்திப்பார். வேற்றுள்ள ஒவ்வொரு மனிதனையும் பாருங்க, விசுவாசித்து தேவன் மேல செய்வார் என்று நம்பிக்கையோடு வந்தார். அவர் தேவைகளை சந்திக்கிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் ஒன்றும் இல்லாம வருகிற சூழ்நிலை அவ பாருங்க, வெறுமையாக்கு நான் போகிறேன்னு சொல்லிட்டு போனார் பாருங்க. அந்த இடத்துல பாருங்க, அந்த தேசத்துல தேவன் எப்படி மாற்றுறாரு. 12ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் ஆஸ்வதிப்பேன்னு சொல்றாரு. 13ஆம் அதிகாரத்துல சீமானா மாத்திட்டாரு. அதோட விட்டுட்டாரா? அவருடைய ஆஸ்திகளை பூமி தாங்க முடியாதபடிக்கு நிறைவாய் ஆஸ்வத்து பெருக செய்தாரே. இன்னைக்கு உன் தேவையை சந்திக்க வந்தவருக்கா ஜபிக்கலாம். பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துறோம்.
இப்போது கூட ஆண்டவரே பக்தி இல்லாத பிள்ளைகள் ஆண்டவரே பக்தியாய் இருக்க தேவன் தாமே உதவி செய்யுங்க. அன்றே ஆதியில் கொண்ட அன்பை விட்டுவிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் நடக்க தேவன் தாமே கிருபை தாங்க. அன்றே என்ன செய்வேன் என்று கேட்டீங்களப்பா, இன்றைக்கு ஒரு பக்தி உணர்வுளாய் மாறும்போது தேவன் எல்லா நன்மைகளையும் செய்து ஆசீர்வதி. ஏசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென்.